ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரிக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதை காண்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் உறவுகள் நண்பர்களுக்கு இதை குறித்து தெரியப்படுத்துங்கள், காணுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் பெற்ற நாளாய் அமைவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை திருப்பாடலின் புத்தகம் 127 அதிகாரம் 3வது திருவசனம். அவரால் கிடைக்கும் பலன், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் ஆசீர்வாதம், பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் சுதந்திரம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம், அவராலே கிடைக்கின்ற பலன். எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி. நோவாவை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனை சகோதரி, உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். பழுகி பெருக வேண்டும், பழுகணும். குடும்பத்தில் எல்லாம் அபிஷேகம் பெருகணும், ஜெபம் பெருகணும், ஆசீர்வாதம் பெருகணும். நம்முடைய குடும்பம் சந்ததிகள் பெருக வேண்டும். உன் சந்தைமே நாவியும் உன் சந்தானத்தையுமே ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னவர். உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரமனைக்குள் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொன்னவர். நம்மை ஆசீர்வதித்து பழுகும்படியாய் பெருகும்படியாய் ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. கூடி வாழ்ந்தாலும் குடும்பம் நடத்தினாலும் தேவன் அல்லவா ஆசீர்வதிக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ சயின்டிஸ்டில் எத்தனையோ விஞ்ஞானம் உயர்ந்திருந்தாலும் இன்றைக்கி டெஸ்ட் பேபி என்று சொல்லி வந்திருக்க இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பதாக அந்த டெஸ்ட் டியூப்பில் வளர்கிற அந்த பேபி தாயின் கருவறையில் தான் அதற்கு வளர முடியும், வெளியிருந்து அல்ல. எனக்கு கருமான விஞ்ஞானம் எத்தனை ஞானமாக இருந்தாலும் சரி, ஆகாயத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், அகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவன், அவர் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார். அவராலே உண்டாக்கும், அவராலே கிடைக்கும் பலன். எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறார் கர்ப்பத்தின் கனிக்காக. ஆனால் இன்றைக்கு எனக்கும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னால் அவரால் கிடைக்கப்பட்ட அந்த பலனானது கர்த்தரால் போதித்து அவர் நடத்துவதை நீங்கள் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன், ஒரு அருமையான மகள் வந்தாள். அவள் இவ்விதமாய் சொன்னாள், சில ஆண்டுகள் ஆகிவிட்டது, 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டது, திருமணம் முடிந்து கர்ப்பத்தின் கனி இல்லை. பாரத்தோடு நின்று ஜெபித்தார்கள், பாரத்தோடு அழுதாள், பாரத்தோடு கண்ணீரோடு இருந்தாள். எனக்கு அருமையான, நாங்கள் அனைவரும் ஜெபக்குழுவாய் இருந்து அமர்ந்து அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபித்து அனுப்பினோம். ஆண்டவரிடத்தில் இவ்விதமாய் சொல்லு மகளே என்று சொல்லி அனுப்பினேன். ஆண்டவர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். இது அவராலே கிடைத்த பலன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று வாயினால் அறிக்கையிடு, உன் வயிற்றில் கை வைத்து சொல்லு என்று சொன்னேன். அவளும் கையில் வைத்து சொல்லி தொடர்ந்து அவள் சொல்லி கொண்டு இருந்தாள். தொடர்ந்து அவள் ஜெபிக்கும் நேரமெல்லாம் அதை சொல்லுவாளாம். நடந்தது என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 7வது மாதமாய் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை அழைத்திருக்கார் என்று சொல்லி சொன்னார்கள். மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்கள், ஒருவேளை கர்ப்பத்தின் கனிக்காய் கண்ணீரோடு இருக்கிறாயோ, இன்றைக்கு அவராலே உண்டாகும் பலன் உனக்கு உண்டாக போகிறது. உன் நிந்தைகள் மாறப்போகிறது, அவமானம் மாறப்போகிறது, கண்ணீர் மாறப்போகிறது. இன்றைக்கு ஒரு களிப்பு உண்டாகும். கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவீர்கள். நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கர்ப்பத்தின் கனிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அம்மானு சொல்ல, அப்பான்னு சொல்ல, கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை தாரும், பிள்ளை செல்வத்தை தாரும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளை கண்ணீரை துடைத்து உம்மால் உண்டான பலன் என்று சொல்லத்தக்கதா பிள்ளைகளின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக. இந்த அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதம் செய்து மகிழப்படும். ஆசீர்வதியும் தகப்பனே. எளியவனை புழுதிருந்தும் சிறியவனை குப்பையிருந்தும் கர்த்தரனை உயர்த்தினான்னு சொல்லி உங்கள் நாமத்தை மாத்திரம் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துக்கிறதா
ஆசீர்வதியும். நல்ல சாட்சி கேட்க உதவிச்சு இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.